மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் நாம் 2019 ஆண்டு கட்டுரை வினா இன் தொடர்ச்சியை அவதானிக்க உள்ளோம். கடந்த வகுப்பிலே நாம் 2019 9வது வினாவிலே ஏ பகுதியை பார்த்திருந்தோம். அதாவது ஓட்டமின்னியல் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வினாவிலே நாங்கள் கண்ட விடயம் என்னென்று கேட்டால், ஒரு வரைவிலக்கணத்தை சார்ந்து பாடம் ஆரம்பித்தது. மின்னியக்க விசை, வலு போன்ற விடயங்களை அங்கே அவதானித்திருந்தோம். அதிலே குறிப்பாக கலத்தினால் பிறப்பிக்கப்படும் வலு இஐ என்றும், தடைகளில் செலவழிக்கப்படும் வலு ஐ2 ஆர் என்ற அந்த கோவையை நாங்கள் பார்த்திருந்தோம். மேலும் அந்த கலத்தினால் பிறப்பிக்கப்படும் அந்த சக்தி இஐடி தடைகளில் செலவழிக்கப்படும் சக்திக்கு சமவலுவானது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சக்தி காப்பு தத்துவப்படி தடைகளில் விரியமாக்கப்படுற வலுவுக்கு காரணம் அந்த மின்கலம் வழங்கிய அந்த சக்தியாகும் அல்ல வலுவாகும். அதன் பிறகு நாங்கள் ஒரு விடயத்தை அவதானித்திருந்தோம். ஒரு மிக முக்கியமான விடயம். அந்த விடயம் என்னென்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், ஒரு கார் மின் விளக்குகள் தொடக்கி மோட்டார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அந்த கார் மின் தொடக்கிகளுக்கு எவ்வாறு மின்னை வழங்குவது என்ற ஒரு விடயத்துக்கூடாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கலத்தின் முனைக்கு குறுக்கே உள்ள அந்த அழுத்த வேறுபாடு அக்கலத்தின் மின்னியக்க விசைக்கு சமனாக அல்லது குறைவாக அல்லது கூடவாக இருக்கலாம். அது மிகுதி சுற்றை பொறுத்ததே ஆகும். அதாவது 3 கோவைகள் இருக்கின்றது. V சமன் E மைனஸ் ஐஆர், V சமன் E பிளஸ் ஐஆர், V சமன் E. ஆனால் அதிலே முடிவுகளாகத்தான் அவையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் மின்னியக்க விசைக்கு வரைவிலக்கணம் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதிலே நாங்கள் கடந்த அந்த விடயத்திலே ஒரு தொடக்கி மோட்டார் பற்றிய ஒரு விடயத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். அதாவது நேரோட்ட மோட்டார் என்று சொல்லுவோம். அப்போ எங்களுடைய பாடத்திட்டத்திலே இதிலே ஓட்ட மின்னியலும் ஒரு மின்காந்த தூண்டலும் கலக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த வினா அமைந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பாருங்கள், மின் மோட்டார், நேரோட்ட மோட்டார். அந்த நேரோட்ட மோட்டாருக்கு நாங்கள் அழுத்தத்தை வழங்குவோம் அல்லது மின் முதலை வழங்குவோம். அது அதனை பயன்படுத்தி சுழலும். அப்படி சுழலும் பொழுது அதில் ஒரு பின் மின்னியக்க விசை தூண்டப்படும். அதை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு ஆராய போகிறோம். அது ஏற்கனவே குறிப்பாக சில விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை மேலும் நாங்கள் பார்த்தவாறு செல்லுவோம். இப்போ கவனித்து பாருங்கள், ஒரு தலைமை விளக்கு ஒளிந்து கொண்டு இருக்க தொடக்கி மோட்டரின் ஆமைச்சர் சுழன்று கொண்டிருக்கின்றது. அப்படி ஆமைச்சர் சுழன்று கொண்டிருக்கும் போது அதால் ஒரு பின் மின்னியக்க விசை வரும். அதாவது நாங்கள் கொடுத்த அழுத்தத்தை எதிர்க்கு முகமாக ஒரு பின் மின்னியக்க விசை வருகின்றது. அது உங்களுக்கு தெரியும், ஒரு புற காந்த புலத்திலே ஒரு செவ்வக சுருள் சுழலும் பொழுது அதில் ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். அந்த மின்னியக்க விசைதான் இங்கே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் பின் மின்னியக்க விசை. நாங்கள் கொடுத்த வீக்கு எதிராக தொழிற்படும். அப்போ பாருங்கள், முந்தி நாங்கள் கொடுக்கின்ற ஆரம்பத்திலே கொடுத்த மோட்டம் இந்த வினாவிலே 82 ஆம்பியர். ஆனால் இங்கே ஏற்பட்ட பின் மின்னியக்க விசை காரணமாக எங்களுக்கு மின்னோட்டம் குறைகின்றது. 34.2 ஆம்பியராக குறைகின்றது. ஏன்? நீங்கள் கொடுத்த அழுத்தத்தை பின் மின்னியக்க விசை என்ற ஒரு ஆள் எதிர்க்கின்றார். அந்த பின் மின்னியக்க விசையினுடைய பெருமானம் தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த வினாவிலே. இங்கே அந்த கோவியர்க்க யோசிப்பம், நீங்கள் கொடுத்த அழுத்த வேறுபாடு V, அதுக்கு எதிராக வந்த பின் மின்னியக்க விசை அவை V மைனஸ் E சமன் I இன்டு R. இப்பொழுதுள்ள I வந்து 34.2, R வந்து ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கிறோம். அதனுடைய பெருமானம் ஆருடைய தொடக்கி மோட்டாருடைய உட்தடை கண்டிருக்கின்றோம். நீங்கள் கொடுக்கின்ற அழுத்தம் 500 வோல்ட் என்று தெரியும். ஆகவே பின் மின்னியக்க விசையை நாங்கள் கவனிப்போம் இந்த இடத்திலே. அங்கே பாருங்கள், பின் மின்னியக்க விசையை பொறுத்தமல்ல V டேஸ், அந்த மின்னியக்க விசை E என்ற குறியீட்டால் கொடுக்க வேண்டி இருக்கின்றது, அங்கே இருக்கின்றது. V என்பது நாங்கள் கொடுத்த அந்த மின்னோட்டம். உங்களுக்கு தெரியும், அதில் வார அந்த மின்னோட்டம்
கூட நாங்கள் தான் கொடுப்போம். அவை 34 சென்ட். அவ வி மைனஸ் இ சமன் ஐ இன்டு ஆர். அந்த கோவையில் போடும் பொழுது இ அந்த பேக் பின் மின்னியக்க விசை என்ன பெருமானம் வருகிறது? நீங்கள் கொடுத்த 11 இருந்து அதிலே ஒரு ஓட்டத்தையும் அந்த மோட்டாரினுடைய தடியையும் பெருக்கும் பொழுது வருகிறது. அவை 6.9 வோல்ட்டே பின் மின்னியக்க விசைக்குரிய பெருமானமாக எங்களுக்கு அமைகின்றது. அப்போ அந்த பின் மின்னியக்க விசைக்கான விளக்கம் திருப்பி நீங்கள் சமன்பாட்டை மீண்டும் அவதானிக்குக. வி மைனஸ் இ சமன் ஐ இன்டு ஆர். அடுத்த வினாவை பார்ப்போம். இதிலே தொடக்கி மோட்டாரினுடைய திறன் பற்றிய ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. திறன் திறன் என்றது பெய்ப்பு வலு எங்களுக்கு கிடைக்கின்ற பயப்பு வலு தர கண்டன். இங்கே நாங்கள் கொடுக்கிற பெய்ப்பு வலு தெரியும், 11 கொடுக்கின்றோம். அடுத்தது அங்கே ஓடுற மின்னோட்டம் தெரியும், 34.2. பயப்பாக எங்களுக்கு கிடைப்பது எவ்வாறு அமைகிறது? அந்த பின் மின்னியக்க விசை. ஆனால் அதே மின்னோட்டம் தான் பெறப்போகிறது. என்ற அந்த சுற்றிலே ஓடுகின்ற மின்னோட்டம் 34.2. எங்கே பாருங்கள், 2 ஐஎம்மும் எங்களுக்கு வெட்டுப்படும். அந்த பின் மின்னியக்க விசையை நீங்கள் கொடுத்த 11 அவை பின் மின்னியக்க விசை 6.09 தர கண்டன். ஆகவே திறன் 62.7. நாங்கள் அந்த மோட்டாரினுடைய சுவிட்சை நாங்கள் ஓஃப், அதாவது ஆளியை S2 திறந்து விட்டோம் என்றால் இது அப்படியே சுழன்று கொண்டு கடைசியாக ஓய்வுக்கு வரும். அடுத்த வினாவை நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த விடயம் தெரியும். மோட்டார் பின் மின்னியக்க விசை ஈவி அதனூடாக பாயும் ஓட்டத்தின் மாறும் விதத்தை பரிமட்டாக வரை. இதை நீங்கள் கவனிக்க வேணும். எடுத்த வீச்சுக்கு நாங்கள் ஒரு சிந்தனை இருக்கின்றது. ஒரு செவ்வகச் சுருள் காந்தப்புலத்தில் சுழலும் பொழுது அங்கே ஒரு ஆடல் ஓட்டம் தான் பிறப்பிக்கப்படும். இது வழமை. ஆனால் நாங்கள் இங்கே நேரோட்ட மோட்டார் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதிலிருந்து வார பின் மின்னியக்க விசையை பற்றிய வினாத்தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப நேரோட்ட மோட்டாரிலிருந்து வருகின்ற அந்த பின் மின்னியக்க விசைதான் எம்மிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. என்னென்று அதாவது ஓட்டத்துடன் மாறும் வரை. அப்ப சுழன்று கொண்டிருக்கிற அந்த மோட்டார் அப்படியே குறைவடைந்து ஓய்வுக்கு வரும். ஏன் நாங்கள் தொடக்கி ஆளியை திறந்து விட்டதாக கற்பனை பண்ணி பாருங்கள். அப்ப இங்கே தொடக்கி ஆளி திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு இனி ஹைபிரைட் கார்களிலே இவ்வாறான பின் மின்னியக்க விசை ஊடாகத்தான் அந்த பேட்டரி மின்னேற்றப்படுகின்றது என்ற ஒரு செய்தி ஏற்கனவே நடந்த ஃபைன் பேப்பர்களே வந்திருக்கின்றது. இந்த பின் மின்னியக்க விசைதான் அந்த மின்னேற்றத்துக்கு அந்த ஹைபிரைட் கார்களில் காரணமாக அமைகின்றது. இப்பொழுது எவ்வாறு அது மின்னோட்டம் குறைந்து ஓய்வுக்கு அந்த மோட்டார் வரும்பொழுது பின் மின்னியக்க விசை தூண்டப்படாது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் வி மைனஸ் ஐஆர் ஆருக்குரிய அந்த பெருமானம் என்று பார்த்திருக்கிறீர்கள். அந்த கலத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு. அங்கே பின் மின்னியக்க விசையையும் ஒரு நேரோட்ட கலமாக கருதப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுதுமே நீங்கள் கொடுத்த அழுத்த வேறுபாட்டை எதிர்க்கு முகமாகத்தான் வரும். அதான் பேட்டரியின் அந்த நேர் முடிவிடமும் இந்த நேர் முடிவிடமும் ஒன்றே எதிர்க்கிறது. அப்ப இந்த கலத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு வி சமன் இ மைனஸ் ஆர். இது அங்கேதான் மின்னோட்டம் போகின்றது. ஏனென்றால் நீங்க கொடுத்தது 11 வோல்ட், ஆனால் அங்கே வருவது 6.9 என்ற ஒரு வோல்ட் வருகிறது பின் மின்னியக்க விசை. அப்ப இது கூட கொடுத்திருக்கிறீர்கள், அதாலே குறைய வருகிறது. அப்ப இதுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு என்னவாக இருக்கிறது? வி சமன் இ மைனஸ் ஐஆர். இதுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் உள்ளுக்கே போவதால் வி சமன் இ பிளஸ் ஐஆர். என் மின்னோட்டம் உள்ளுக்கே போகும். ரெண்டும் சமாந்தரம், ஒரே அழுத்தம். ஆகவே அந்த கோவை நீட்டாக விளங்குகின்றது. மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தல், அந்த கலத்தின் முனைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு கரண்ட் உள்ளுக்கே போவதால் வி சமன் இ பிளஸ் ஐஆர். இதுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு இது மின்னியக்க விசையில் நாங்கள் கொடுத்த ஒரு அழுத்த வேறுபாடு வி, இதில் உள்ள உட்தடையில் செலவழிக்கப்படுற அழுத்த வேறுபாடு கழித்திருக்கிறோம்.
ஆகவே எங்களுக்கு V7 E-IRம் V7 E+IRையும் சமப்படுத்தி இந்த கோவையினுடைய ஒரு வடிவத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அது எவ்வாறு வருகிறது? பின் மின்னியக்க விசைய இழுவாய் மாற்றம். ஏன் பின் மின்னியக்க விசை ஓட்டத்துடன் மாறும் வரை என்று கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே Y7 இந்த IX என்ற அமைப்புக்குள்ளே வருகிறது. இது மாறிலி. அங்கே கொடுக்கப்பட்ட அழுத்தம் V Y7 -mx சக C என்ற வடிவத்திலே வருகிறது. ஆகவே ஒரு நேர்கோடாக குறைகிறது பின் மின்னியக்க விசைக்கும் மின்னோட்டத்துக்குமான ஒரு வரைவு. ஆகவே இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடயம் இருக்கிறது. 2 சமன்பாடுகள் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது. V7 E+IR V7 E-IR என்ற கோவை கூடாக வருகின்றது. அந்த பின் மின்னியக்க விசை குறைவாகவும் நாங்கள் கொடுத்த அழுத்தம் கூடவாகவும் இருக்கும். இது நடைமுறை என்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மோட்டார் சுற்றுவதால் ஏற்பட்டது. அப்போ இது ஒரு மீண்டும் மீண்டும் பல தடவைகள் வருகிறது. இப்பொழுது உங்களுடைய பாட இணைப்பிலே ஓட்ட மின்னியலும் மின்காந்த தூண்டலும் சேர்ந்த ஒரு பாட இணைப்பு என்பதை 2017க்கு பிறகு நடக்கின்ற வினாக்கள் உறுதிப்படுத்துகின்றது. ஆரம்ப காலங்களிலே மின்காந்த தூண்டல் ஒரு தனிப்பாடமாக இருந்த போதிலும் இப்பொழுது ஓட்ட மின்னியலுடன் அது இணைக்கப்பட்ட ஒரு தனிப்பாடமாக மாற்றப்பட்டிருக்கின்றதை கவனிக்குக. அதிலும் குறிப்பாக பின் மின்னியக்க விசை என்ற ஒரு விடயம் 2017 இருந்து தொடர்ச்சியாக வருகின்றது என்பதை கவனத்தில் கொள்க. இது சில வேளை உங்களுக்கு பல்தேர்வு வினாக்களில் இந்த பின் மின்னியக்க விசை சம்பந்தமான ஒரு விடயத்தை எதிர்பாருங்கள் என்ற ஒரு செய்தியோடு அடுத்த வினாவை நாங்கள் இப்பொழுது அணுகுவோம். ரைட். இரவொன்றிலே தலைமை விளக்குகளை அணைத்து விடுவதற்கு மோட்டரை நிப்பாட்டி போட்டு தலைமை விளக்குகளை அணைத்து விடுவதற்கு சாரதி மறந்துவிட்டார். ஒரு கராச்சொன்றிலே கொண்டே விட்டுட்டு டக்கண்டு அவசரமாக இறங்கி போட்டார். மோட்டரை நிப்பாட்டி போட்டு விளக்குக்கான எந்த ஒரு ஆளியையும் அவர் நிப்பாட்டாமல் போய்விட்டார். அப்போ இரவு முழுக்க அந்த விளக்கு எரிகின்றது. அதனாலே அந்த பேட்டரியானது மின்னிறக்கம் அடைகிறது. அப்போ அடுத்த நாள் வந்து அவர் என்ன செய்கிறார்? தொடக்க ஆளிக்கான சாவியை போடும் பொழுது அந்த வாகனம் இயங்காது. ஏண்டா இரவு முழுவதும் மின்னிறக்கம் அடைந்திருக்கின்ற ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போ அதனை ஓட்டம் சுழலை செய்வதற்கு அந்த மோட்டாரை சுழலை செய்வதற்கு போதியதன்று. இந்நிலையில் தொடக்கி மோட்டாரினுடைய ஓட்டத்தை காண்க எப்போ என்று கேட்டிருக்கண்டா, இப்போ வோல்டேஜ் வழக்கமாக உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே வோல்ட்மானினுடைய அழுத்த வேறுபாடு 12 இருந்தது. அது தலைமை விளக்குகள் மட்டும் எரியியது. அந்த பெருமானம் குறைந்து வேறொரு பெருமானத்துக்கு வந்தது. இப்பொழுது 10.8 வோல்ட்டுக்கு விரைந்திருக்கின்றது. அப்போ அந்த 10.8 வோல்ட்டுக்கு வந்தபடியால் அது மோட்டரை இயக்க போதுமானது அன்று. வினா தொடக்கி மோட்டருடைய ஓட்டம் யாது என்று கேட்டிருக்கு. அப்போ என்னென்ன தெரியும் என்று பாருங்கள். எங்களுக்குரிய வேகம், அதாவது அந்த அழுத்த வேறுபாடு தெரியும். வோல்ட்மானின் வாசிப்பு தெரியும். இது மின் மோட்டாருக்கு. அடுத்தது அந்த அகத்தடை என்ற பெருமானம் தெரியும் அந்த பேட்டரியின். ஆகவே இப்பொழுதுள்ள வினாவை நாங்கள் காணப்போகிறோம். தொடக்கி மோட்டாருடைய ஓட்டம். ரைட். இப்போ 10 இதிலே பொதுவாக வகை ஒன்று போட்டிருக்கிறார்கள். தலைமை விளக்கு என்ன நடக்குது? தொடர்ச்சியாக திறந்திருந்தால். மற்ற தலைமை விளக்கு தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும் போது. ஆனால் என்னென்றா இவர் 2 விதமாக அணுக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. அதாவது பேந்து வந்து தொடக்கி விளக்குகளுக்குரிய ஆளியை திறக்கிறார் என்று நினைச்சுக்கொண்டு இப்பொழுது கணக்கை செய்ய முயற்சிக்கிறார். இன்னொரு விடயத்திலே இன்னொரு மாணவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? தொடக்கி ஆளியும் போடப்பட்டிருக்கிறது, அந்த மின்குமிழ்களும் எரிந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆனால் இப்போ திருப்பி வந்து தானே அவர் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறார். அப்போ மற்ற ஆளியை நிறுத்தி இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணக்கரு மாணவர்கள் மத்தியிலே வருகின்றது. ஆகவே அதுக்குரிய பெருமானத்தை பாருங்கள். கலத்தினுடைய மின்னியக்க விசை நெல்லாக இறங்கி வந்திருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 12.3 வோல்ட் என்பது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விடயம். அது 10.8 மாறி இருக்கு. உத்தடை மாறப்போகிற விடயமே இல்லை. அது அதே அளவு பெருமானத்திலே இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு. ஏன்னா வேற உள் நடைமுறைகளில் ஏற்பட்ட இரசாயன விளைவுகள் காரணமாக உத்தடை கூடியிருக்கு. வழக்கமான பெருமானம் 0.03. ரைட்.
ஆகவே இப்பொழுதுள்ள விடயத்துக்கு வருவோம். தொடக்கி மோட்டார் கூடான அந்த மின்னோட்டத்தை காணப்போகின்றோம். 10.8 உட்தடை அதிகரித்திருக்கிறது. மின்னியக்க விசை குறைந்த அதே வேளை உட்தடை அதிகரித்திருக்கிறது. 0.03 வேறு பெருமானம் 0.4. ஏற்கனவே நாங்கள் தொடக்கி மோட்டாருடைய தடை தெரியும் 0.12 ஓம். ஆகவே ஐயை காணும் பொழுது 30 ஆம்பியர் என்ற ஒரு விடயம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது சில மாணவர்கள் ஒரே விடையாக இல்லாமல் தலைமை விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை கருதி இருக்கிறார்கள். ஆகவே அவர் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டிருக்கிறார். அப்ப அதுக்குள்ளும் ஒரு மின்னோட்டம் ஓடுகின்றது. அந்த மின்னோட்டத்தையும் கருத்தில் கொண்டு மின்குமிழ்களுக்கு கூடான மின்னோட்டத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வினா அணுகப்படுகிறது. அவை 10.8 வோல்ட் இப்பொழுது களத்தில் இருக்கிற மின்னியக்க விசை. அதிலே 2 கேச்சோவின் விதி சமன்பாடு எடுக்கப்படுகிறது. எவ்வாறான கேச்சோவின் விதி சமன்பாடு எடுக்கப்படுது என்றால் இதில் 2 கரண்ட் இருக்கிறபடியால் உட்தடையில் என்ன வருகிறது? ஐஎல், அதாவது மின் விளக்குகளுக்கு போகிறது, மோட்டருக்கு போகிறது தர அந்த உட்தடையில் உள்ள பெருமானம். ரைட். அடுத்தது எவ்வாறு இந்த சுற்றை பயன்படுத்தலாம்? ஆகவே இந்த சுற்றின் போது அந்த தடை மோட்டருக்குள்ளால போகிறது தர அதனுடைய உட்தடை. நாங்கள் பொதுவாக மின்னியக்க விசை ஒரு புறம்பாகவும் ஐஆர் பெருக்கங்களை ஒரு புறம்பாகவும் வைத்திருக்கிறது வழமை. இதிலே ஒரு பகுதியை அடுத்த பக்கம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல மேல் பகுதிக்குள்ளால கேச்சோன் விதியை பாவித்திருக்கின்றோம். 10.8 சமன் என்று வையுங்கள். அது நாங்கள் இது சுருக்கிறதுக்கான ஒரு சமன்பாடாகத்தான் இதிலே நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஐஎல் சக ஐஎம் 0.2 ஓம். இதிலே பாருங்கள், ஐஎல் இதனுடைய சமவெளித்தடையை நாங்கள் போட வேண்டும். சமவெளித்தடை 2.4 இருந்து போடப்பட்ட பெருமானம் சமாந்திரம் என்றபடியால் 1.2. இதனை நாங்கள் சுருக்கும் பொழுது அந்த மின் மோட்டருக்களான மின்னோட்டம் தெரியும். அப்போ வழக்கமாக ஒரு மின் மோட்டார் இயங்க வேணுமாக இருந்தால் 82 ஆம்பியர் தேவை. ஏன், ஏற்கனவே வினாக்களிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது வகை ஒன்றிலே 30 ஆம்பியர் ஓடுகிறது. வகை 2 அதை விட கொஞ்சம் குறைவு. ஏனென்றால் மின்குமிழ்கள் மொழி இருக்கிறது. 28.12 ஆம்பியர் ஓடுகிறது. இது மோட்டாரை தொடக்கி வைப்பதற்கான மின்னோட்டத்துக்கு கிட்டக்கூட வரவில்லை. ஏன் 82 ஆம்பியர்? நான் இதோ ஒன்றில் 30 அல்லது 28. என்ன காரணம்? இரவு முழுக்க அந்த தலைமை விளக்கு நாங்கள் நிறுத்தாமல் விட்டால் அதுக்குரிய ஆளியை மின்னிறக்கம் அடைந்திருக்கின்றது. அப்போ படிப்படியாக அந்த கேள்வி முன்னேறி போகின்றது. விளக்கம் வந்திருக்கிறது. இதிலே 2 வகையாக செய்திருப்பதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ளணும். ஒன்று தலைமை விளக்கு எரியாத சந்தர்ப்பம், மற்றது தலைமை விளக்கு எரிகிற சந்தர்ப்பம். எரியேக்கியே மற்றதை போட்டிருக்கிறார். அதாவது தொடக்கி மோட்டருக்குரிய ஆளியை போட்டிருக்கிறார். அதுக்கு அந்த பெருமானங்கள் 2 சந்தர்ப்பத்திலுமே போதுமானதாக இல்லை என்பது வெளிப்பட உண்மை. 80 ஆம்பியரை விட 82 ஆம்பியரை விட குறைவாக இருக்கிறது. ரைட். அடுத்த வினாக்களே போவோம். மேலே குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் சாரதி மின்னியக்க விசை 12.3 வோல்ட்டையும் அகத்தடை 0.2 ஓமையும் உடைய வேறொரு புற பேட்டரியை பயன்படுத்தி மோட்டார் காரை தொடக்குகிறார். உங்களுக்கு தெரியும். இவ்வாறு தொடக்குவதற்கு புற பேட்டரியானது மின்னிறங்கிய பேட்டரியுடன் ஒமன்றது தடை 0.0 ஓம் ஆக உள்ள இது வடங்கள் மூலம் இணைக்கப்பட்டு மோட்டார் கார் தொடக்குகிறது. நீங்கள் அநேகமாக பார்த்திருப்பீர்கள் ஒரு விடயத்தை. அதாவது ஒரு கார் மின்னிறக்கம் காரணமாக ஓட முடியாமல் அந்த ரோட்டிலே நிற்கும் பொழுது இன்னொரு கார் வருகின்றது. அவர்களிடம் தங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவர்கள் ஒரு கேபிளை போட்டு சமாந்தரமாக இந்த பேட்டரிக்கு இணைத்து காரை தொடக்கி வைப்பார்களே தவிர, பேர்ந்து உங்களுக்கு தெரியும் அந்த பின் மின்னியக்க விசையால் அது பேர்ந்து நேரம் செல்ல செல்ல அந்த பேட்டரி மின்னேற்றப்பட்டு விடும் என்ற ஒரு செய்தி அங்கே இருக்கிறது. இப்போ தொடக்கி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது அங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்போ இன்னொரு கார் வருகிறது, இந்த கார் நிற்கிறது, கேபிளை போட்டு அங்கே வடங்களை போட்டு தொடக்கி வைக்கிறார்கள். ஜம்ப் ஸ்டார்ட்னு சொல்ல தொடக்கி வைப்பது மட்டும்தான். இவ்வாறு தொடக்கி வைப்பதற்கான ஒரு சுற்றை கேட்கிறார்.
அந்த சுற்று என்னவா இருக்கும், ஏற்கனவே கூட பேட்டரி இருக்கிறது, மற்ற பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி போடுறார். அது அந்த சுற்றை எவ்வாறு அமைந்திருக்க என்பதை பார்ப்போம். ரைட், இதான் உங்களோட மின்னிறக்கம் செய்த பேட்டரி 10.8 வோல்ட். அது என்ன செய்யவில்லை, மோட்டாருக்குரிய மின்னோட்டத்தை கொடுக்கவில்லை. இப்போ மின் விளக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ எங்களுக்கு எல்லாம் தெரியும் லைட் எரியுதுண்டு, லைட்டை நிப்பாட்டுவோம், தனியாக மோட்டரை மட்டும் இயக்கிறதுக்கான நடவடிக்கை மட்டும்தானே இயற்கையாக எடுப்போம். அந்த ஒழுங்குமுறை தானே இருக்கும். ரைட், அந்த ஒழுங்குமுறையின் படி சிந்திப்போம். ஆவை மோட்டாருக்குரிய தடை தெரியும், ஏற்கனவே இருந்த கலத்தினுடைய இறக்கத்துக்கு பிறகு இருக்கிற மின்னியக்க விசை தெரியும். அங்கே ஏற்கனவே வந்த இன்னொரு கார்லேருந்து சப்ளை கொடுத்துருக்கோம். இது அந்த 2 கேபிளுக்குரிய தடையாக இருக்கிறது. அந்த பேட்டரி அந்த வந்த காரனுடைய மின்னியக்க விசையும் தெரியும் 12.9, அதனுடைய அந்த காரண்ட உட்தடையும் தெரியும். ஆகவே எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்க என்பதை பாருங்கள். நேர்முடிவுடன் நேர், ஏன் மின்னேற்ற போகிறோம், அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கார், அதாவது மின்னிறக்கமடைந்த காரை மின்னேற்ற போகிறோம். அவை கட்டாயம் நேரோட நேர், மறையோட மறை கொடுக்க வேண்டும் என்றது இயற்கையான ஒரு முடிவு என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளும். ஏன் மின்னேற்றம் செய்ய போகிறோம் இந்த கலத்தை. ரைட், அதுக்கான ஒரு மின் சுற்றத்தான் முதலாவது கேள்வியில் கேட்டிருந்தார். இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். என்ஜினை தொடக்கும் போது தொடக்கி மோட்டார்னூடாக பாயும் உயர்ந்தபட்ச ஓட்டம் பற்றி கேட்டிருக்கிறார். அதாவது தொடக்கி என்ன, காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் முதல் ஆரம்பிப்போம். பேந்த உங்களுக்கு தெரியும், அது நேரம் செல்ல செல்ல மின்னேற்றப்பட்டு விடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ரைட், இப்பொழுது பாருங்கள், அதுலேருந்து ஒரு மின்னோட்டம் பெறுகின்றது, இதிலேருந்து மின்னோட்டம் பெறுகின்றது, ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு மின்னோட்டத்தை கொடுக்கின்றது. நாங்கள் கிர்ச்சோஃபின் விதியை நாங்கள் இங்கே பாவிக்கிறோம். ஆனால் எங்கட சில எண்ணத்தின்படி என்ன செய்யலாம், சில வேளை இந்த மின்னோட்டம் இதுக்குள்ளேயும் போடலாம். ஏண்டா இதுக்கும் சார்ஜ் பண்ணுதுண்டு போட்டாலும் அது ப்ளஸோ மைனஸோ அது மாறி வரும். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மோட்டாரை கொடுத்து தொடக்கி வைக்கிறதான் எங்களோட நோக்கம். அவை வெளியில் எடுப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். மற்ற மிகுதி சுற்றை பொறுத்து 2மே வெளியில் போகுது. அப்போ நல்ல ஆழமாக சிந்தியுங்கள். 2மே சேர்ந்து மோட்டரை இயக்குவதற்கான ஒரு ஆரம்ப வேலையைத்தான் செய்கின்றது. ராய், கிர்ச்சோஃபின் விதிப்படி நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இதில் 10.8 சமன் என்னென்ன மின்னோட்டங்கள் என்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த பெருமானம் கிர்ச்சோஃபின் விதி 10.8 அங்கே இருக்கிறது. அங்கே கீழ் கிளைக்கு பாவிக்கிறோம். 0.12 என்பது அதன் உட்தடை. 2 மின்கலத்தாலும் அந்த மின்னோட்டம் I1 I2. அடுத்தது அந்த கலத்தில், அதாவது இந்த கலத்தில் உள்ள உட்தடைக்குரிய மின்னோட்டம், அதே போல மேற்கலத்தில் உட்தடைக்குரிய மின்னோட்டம். அவ கீழ் இந்த கலத்தில் உள்ள உட்தடைக்குரிய மின்னோட்டம் I1. அடுத்த சமன்பாடு மேல் முழுச்சுட்டுக்கும் பாவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2ஐயும் வைத்துக்கொண்டு இப்பொழுது நாங்கள் என்ன, அந்த மின்மோட்டருக்கு கிட்டத்தட்ட 75 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொடுக்கின்றோம். அதுவும் ஒரு அண்ணளவு பெருமானமாக இருக்கிறது என்றால் ஏற்கனவே நாங்கள் 82 ஆம்பியர் தேவை என்பதை கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். இங்கே பாவிக்கப்பட்ட முடிவுகள் கிர்ச்சோஃபின் விதிகளை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே சுருக்குவது ஒரு கடினத்தன்மை இருப்பதை நீங்கள் அவதானிக்குக. அதால் இந்த சுருக்குவதற்கான புள்ளிகள் வழங்குவதை இந்த வினாக்களிலே தவிர்த்திருக்கிறார். என்றாலும் இந்த மாணவர்கள் கூடுதலான நேரத்தை இந்த சுருக்கும் பகுதிக்கு செலவிட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த இடங்களிலே புள்ளிகள் வழங்கப்படாமல் அவர்கள் அடுத்த வினாக்களுக்கு புள்ளிகளை வழங்கி மாணவர்களுடைய புள்ளி குறைவை தவிர்த்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த விடயத்துக்களே நாங்கள் பொழுது போகின்றோம். அப்போ 9வது வினாவிலே பி பகுதி இருக்கிறது, அது இலத்திரனியல் பகுதி. அந்த இலத்திரனியல் பகுதியிலே உங்களுக்கு பல ஆண்டுகள் எதிர்பார்த்திருந்த பொழுதும் இந்த முறை உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன, புல விளைவு டிரான்சிஸ்டர், அதாவது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பற்றி ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. அதிலும் அந்த பாடப்பரப்பு ஆழமாக வினவப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை மனதில் கொள்க. அதிலும் குறிப்பாக என் வழி, பி வழி, அதாவது என் சேனல் பி சேனல்
என்ற 2 புலவிளைவு டிரான்சிஸ்டர் நமக்கு இருக்கின்றது. ஆனால் கூடுதலான விடயம் என்னென்று கேட்டால் என் வழி, அதாவது என் சேனல் டிரான்சிஸ்டர் மட்டும் நீங்கள் கூட கவனம் செலுத்தினால் போதும். என்றால் பி சேனல் அதே மாதிரியான ஒரு செயற்பாடு, அத்துடன் அதை அவர்கள் தவிர்த்திருப்பதாகத்தான் எங்களுக்கு கருத்தரங்குகளே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே இதனுடைய பாட அளவு அதிகம் என்ற காரணத்தாலோ என்னோ தெரியல. இதிலே என் சேனல் பற்றித்தான், என் வழி புலவிளைவு டிரான்ஸ்ஃபர் பற்றித்தான் குறிப்பாக கருதப்பட்டிருக்கிறது. இதிலே ஏ பகுதியிலே முதலாவது வினாவை சிந்திப்போம். புலவிளைவு டிரான்ஸ்ஃபர் ஏன் ஒரு முனைவு சாதனங்கள் என அழைக்கப்படுகின்றன? இந்த FET பங்களிப்பு செய்யும் ஏற்ற காவிகள் யாது? இப்போ உங்களுக்கு தெரிகிறது, என் வழி என்றால் ஒரே ஒரு ஏற்ற காவி இலத்திரன். பி வழி, அதாவது பி சேனல் என்றால் ஒரே ஒரு ஏற்ற காவி துளைகள். நாங்கள் எங்களுடைய வழக்கமான டிரான்சிஸ்டர்களே, இருமுனைவு டிரான்சிஸ்டர்களே 2 வகையான ஏற்ற காவிகளும் தங்களுடைய மின்னோட்டங்களை காவுவதிலே பங்களிப்பு செல்கிறது. ஆனால் இங்கு என் வழி அல்ல பி வழி என்றது ஒரே ஒரு ஏற்ற காவிகள் மட்டும்தான் சம்பந்தப்படுகிறது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்க. அவை முதலாவது கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு? மீண்டும் பாருங்கள், ஒரு அடிப்படையாகத்தான் வினாப்பட்டிருக்கிறது, ஆழமாக போகவில்லை. இது எங்களுக்கு கருத்தரங்கில் சொல்லப்பட்ட சில விடயங்கள். இப்பொழுது நாங்கள் யாரை பற்றி கதைக்கின்றோம்? என் வழி, அதாவது என் சேனல் புலவிளைவு டிரான்சிஸ்டர். அது ஏன் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் என்றால் கவனமாக அவதானிக்கவும், ஒரு வகை ஏற்றங்களினால் மட்டும் மின்னோட்டம் காவப்படுகிறது. அந்த ஒரு வகை ஏற்ற காவி என்பது ஒன்றில் எலக்ட்ரான்களாக இருக்கலாம் அல்லது துளைகளாக இருக்கலாம். நல்ல நல்ல அந்த விடயத்தை கவனிக்கணும். அதோடு சேர்த்து போட்டாச்சு அங்கால மற்ற ஆன்சரே. 2ஆவதாக இருக்கிற ஆன்சர் என்ன? 2ஆவது கேள்வி, FETின் தொழிற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யும் ஏற்ற காவி எலக்ட்ரான்கள் துளைகள். மேலே என்ன கேட்டது? ஒரு முனைவு சாதனங்கள் ஏன் அழைக்கப்படுது? ஒரு வகையான ஏற்றத்தால் மட்டும் மின்னோட்டம் காவப்படுகின்றது. ராய், அடுத்த வினாக்கு போவோம். இந்த FETின், அதாவது புலவிளைவு டிரான்சிஸ்டரின் கட்டுப்படும் அல்ல கட்டுப்படுத்தப்படுவது ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்றோம். அதேன் அப்படி வோல்ட்டளவால் கட்டுப்படுத்தும் சாதனங்கள் என அழைக்கப்படுகின்றது என்று கேட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், எங்களுடைய அழுத்தங்களை வைத்துத்தான், அழுத்த பிரிப்புகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுக்குரிய விடயத்துக்கு போகின்றோம். அந்த எங்களுக்குரிய விடயத்தை அவதானிக்கும் பொழுது பாருங்கள், 2 முடிவிடங்கள், இதில் 3 பொதுவான முடிவிடங்கள் இருக்கின்றது. கதவம், மற்றது முதல், அடுத்தது ட்ரெயின், அதாவது காவிக்கொண்டு போகிற அந்த பகுதியாக இருக்கின்றது. அப்போ 3 முடிவிடங்களிலே அந்த கதவமும் முதலும் என்ன நடக்குது? மின்னோட்டத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்துகின்றோம் என்ற அந்த விடயத்துக்கு வருகின்றோம். ஆகவே இதை நாங்கள் வோல்டேஜால், அதாவது வோல்ட்டளவால் கட்டுப்படுத்தும் சாதனம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த விடயத்தை கவனிக்க வேண்டும். அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்று வீதி, வீதி என்பது இந்த கீழே இருப்பது எங்களுக்கு தெரியும். இதிலே அவதானித்து பார்ப்போம். இந்த இடத்திலே நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை நீங்கள் 3 முடிவிடம் சொல்லப்பட்டது. இது முதல், அடுத்தது இது வாயில், இது உங்களுக்கு தெரியும், அடுத்த கதவம். அப்போ இதிலே இது கதவம், இதிலே உங்களுக்கு தெரியும் அந்த வெளியேறுகின்ற பாதையாக அமைகின்றது. அப்போ இதில் எங்களோட வோல்டேஜ்களை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த ட்ரெயின். அந்த முடிவிடம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 5 வோல்ட் என தரப்பட்டிருக்கின்றது. அந்த 5 வோல்ட்டுக்குரிய வடிகால் அந்த பெருமானத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ஐடியை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இதுக்குள்ளால போகிற ஐடியை கண்டுபிடிக்க போகிறோம். இது வழக்கமாக எங்களுடைய இருமுனைவு டிரான்சிஸ்டர்களிலே ஐசிக்கு ஒப்பான ஒரு நடவடிக்கை.
ஐசிக்கு ஒப்பான ஒரு நடவடிக்கை. அதில் ஐடி காணப்போறன் இது 9 வோல்ட், இதில் 5 வோல்ட். ஆக இதுக்குள்ள உள்ள செலவு 4 வோல்ட் அழுத்த வீழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த 4 வோல்ட் அழுத்த வீழ்ச்சிக்குரிய பெருமானத்தை வைத்துக் கொள்ளுவோம். எவ்வாறு வரப்போகின்றது? 4 வோல்ட்டுக்குரிய அழுத்த வீழ்ச்சி ரைட் ஐடி இன்ட்டு இதுக்குரிய தடை 10 கிலோ சமன் 4 வோல்ட். அதை கழித்து காட்டும் பொழுது 9/5 என அங்கே காட்டியிருப்பார்கள். பாருங்கள், அந்த பெருமானத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த பெருமானம் எவ்வாறு காணப்பட்டிருக்க என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். விடி 9, இது விடிடி, இது 5, அவை 4 பேர். அடுத்த அதுக்குரிய தடை 10 ஆகவே அந்த டீக்கிளால வடிகால் ஊடாக வருகின்ற மின்னோட்டம், வடிகாலுக்குள்ளால வருகிற மின்னோட்டம் 1.82 மில்லி ஆம்பியர். அது தெளிவிருக்கா பாருங்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய ஐசிக்கு, அதாவது சேகரிப்பான் மின்னோட்டத்துக்கு ஒப்பான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது அமைந்திருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. அடுத்தபடி எது வருவோம்? அந்த கேள்வி என்னென்று கேட்டால் அடுத்த கேள்வி, அதிலேயே அந்த 3வது பகுதியிலேயே ஐடி காணப்பட்ட பிறகு படலை முதல் அழுத்தம், ஏன் அதை வச்சு தானே நாங்கள் இந்த சாதனத்தை கட்டுப்படுத்துகின்றோம். ஆகவே நான் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன், இது உங்களுக்கு முதல் என்று தெரியும், கீழே இருப்பது முதல். அடுத்ததார் கேட்ஸ் வாயில், மேலே இருப்பது வடிகால். அதை சொல்லிக்க நான் மாறி சொல்லப்பட்டிருந்த ஒரு விடயம், மேலே இருப்பது வடிகால், இதிலே வாயில், அடுத்தது கீழே முதல். அப்ப எதுக்கும் இடையில உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது வாயிலுக்கும் முதலுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு, கேட்ஸ் அண்ட் சோர்ஸ், அதுக்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு என்ற ஒரு விடயம். அப்ப அந்த அழுத்த வேறுபாடு எவ்வாறு காட்டப்படும்? இது எஸ், இது ஜி. இந்த அழுத்த வேறுபாடு தான் எங்களுக்கு காக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அழுத்த பிரிப்பியாக தொழிற்படும். அதாவது 9 வோல்ட்டை தடைகண்ட வீதத்துக்கு ஏற்ப பங்கிடும். ஆகவே உங்களுக்கு தெரியும் 9 வோல்ட் மொத்த தடைக்குரியது. ஆகவே இந்த தடைக்குரிய அழுத்தத்தை நாங்கள் காணுவோம். அந்த அழுத்தம் எவ்வாறு வரும்? இதுக்கிடையில் உள்ள அழுத்தம் சக இதுக்கிடையில் உள்ள அழுத்தம், அதாவது ஜிஎஸ்க்கு இடையில் உள்ள அழுத்தத்தோட இந்த முதல்ல இருக்கிற இந்த தடைக்குரிய அழுத்தத்தையும் கூட்ட வரும். அப்ப இது ஒரு அழுத்த பிரிப்பியாக தொழிற்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த விடயத்தை பார்ப்போம். ரைட், இதிலே அந்த கேட்ஸுக்கு, அதாவது வாயிலுக்கு கொடுக்கிற அழுத்தம் என்ற, இது கீழே இருப்பது புவி. அவை கேட்ஸுக்குரிய அழுத்தம் பாருங்கள், R2 R1 + R2 இன்டு விடிடி. விடிடி என்றது 9 வோல்ட், அதுதான் இங்கே போட்டிருக்கு. மற்றது உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிற தடை 10 அது மெகா அவை 16, கீழே மொத்தமாக மேலே இருக்கிற 10ஓட இந்த 12 மெகா 16, அந்த விடிடி 10 ஆவே 6.2 வோல்ட் என்னவாக இருக்க போகிறது? அந்த அழுத்த பிரிப்பின் கீழே இருக்கிற அழுத்தமாக இருக்க போகிறது அந்த பெருமான். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், என்ன விடயம் தெரியும் என்று சொன்னால் இந்த விடயத்தை பாருங்கள். அப்ப இதுக்குள்ள உள்ள அழுத்தம் தெரியும். இப்ப தற்சமயம் இதுதான் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ள உள்ள அழுத்தம் எங்களுக்கு தெரியும். எவ்வாறு காணுவோம்? அந்த ஐடி மின்னோட்டம் தான் இதுக்குள்ளால போகுது. அதாவது வடிகாலுக்குள்ளால வார மின்னோட்டமே முதலுக்குள்ளால போகுது. ஏண்டா நேர இருக்க போறது, நேர்பாதை. அப்ப அந்த ஐடி கரண்ட் தான் இருக்குல்ல, ஐடி ஏற்கனவே கண்டிருக்கிறோம், அதை இந்த தடையால் பெருக்குங்கள். அப்ப இதுக்குள்ள உள்ள அழுத்தம் தெரியும். அப்ப இந்த அழுத்தம் சக இந்த அழுத்தம் இந்த அழுத்தத்துக்கு சமப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கூடாக நாங்கள் ஜிஎஸ்ஐ காணக்கூடியதாக இருக்கின்றது. ரைட், தெளிவு பாருங்கள். அந்த விஎஸ்ஐ காணிக்க எப்படி கண்டிருக்கிறோம்? அந்த முதலுக்கு இடையில 1.82, இதை ஏற்கனவே சொல்லிட்டேன், முன்னுக்கு இருக்கிற பகுதி கழித்து விட்டுருக்கு. ஆகவே அந்த முதலுக்கும் வாயிலுக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு தெரியும். அப்ப அந்த 3 முடிவிடங்களை ஞாபகப்படுத்துகின்றேன்: வடிகால், வாயில், முதல். தெளிவிருக்கிறது பாருங்க. சும்மா ஒரு அடிப்படை விடயம் மாத்திரம்தான் இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கு.
ஆகவே இதிலே சில முடிவுகளை உங்களோடு கதைத்து கொண்டு முடிப்போம். இங்கே ஒரு வகையான ஏற்றத்தினால் மட்டும் மின்னோட்டம் கடத்தப்படும். ஒன்றில் துள அல்லது இலத்திரன் ரெண்டையும் சேர்த்து கொடுக்க இயலாது, கொடுத்தால் அது பிழைக்கும். அடுத்த விடயம், முதலுக்கும் கதவுக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாட்டால் தான் கருவியின் மின்னோட்டம் கடத்தப்படும், அழுத்த பிரிப்பி. மற்றது அடிப்படையான விடயம். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேணும், அந்த ஐடி தான் கீழே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த விடயத்தையும் கவனித்தால் போதுமா. அப்போ அடிப்படையாக உங்களுக்கு ஜிஎஃப்எட் புல விளைவு டிரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், ஆழமாக இல்லாத பட்சத்திலும் ஆனால் பரந்துபட்டு வினாக்கள் போகின்றது. அடுத்த வினாவை இப்பொழுது அணுகுவோம். ரைட், ஒரு செயற்பாட்டு விரிலாக்கி பற்றிய ஒரு வினா வருகிறது. அப்போ அதில் ஒரு கொஞ்சம் பகுதி, இதில் ஒரு சிறிய பகுதியாக வருகின்றது. செயற்பாட்டு விரிலாக்கியில் இந்த விரிலாக்கி இப்போ உங்களுக்கு உருவிலே காட்டப்பட்டிருக்கிற விரிலாக்கிக்கு பேர் நிகர் மாற்றும் விரிலாக்கி, அதாவது இன்வெர்ட்டிங் இன்புட். அதாவது பைப்பு நிகர் மாற்றும், நீங்கள் கொடுக்கிறத நிகர் மாற்றி வெளியிலே கொண்டு வரும் என்றால் மைனஸுக்குத்தான் நாங்கள் பைப்புகளை கொடுக்கின்றோம். பிளஸ் ஆனது புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு பேர் நிகர் மாற்றும் விரிலாக்கி என்ற ஒரு பெயரை பெறுகின்றது. அந்த விடயத்திலே நாங்கள் பல தடைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பின்னூட்டல் தடை வந்து 8R. பின்னூட்டல் தடை வந்து 8R. அது என்னத்துக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றால் பயப்பை கட்டுப்படுத்துவதற்கு. உங்களுக்கு தெரியும், சமிக்கைகள் கொடுக்கப்படும் சமிக்கைகள் எமக்கு பயப்பாக கிடைக்கும் போது திரிவடையாது, வெட்டுப்படாது பெற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த சப்ளை வோல்டேஜ் என்று சொல்வார்கள், வலு வழங்கி, அதனை விட கூடிய அழுத்தம் வந்தால் சமிக்கைகள் அங்கே துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த பின்னூட்டல் தடை மூலம் நாங்கள் பயப்பை கட்டுப்படுத்துகிறோம். இங்கே ஆழமான செய்தியை கவனியுங்கள். அந்த செயற்பாட்டு விரிலாக்கிக்கு புறம்பாக பின்னூட்டல் தடையை இணைப்பதன் மூலம் பயப்பை கட்டுப்படுத்த முடியும். மீண்டும், செயற்பாட்டு விரிலாக்கிக்கு வெளியே பின்னூட்டல் தடையை இணைப்பதன் மூலம் பயப்பை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இந்த 8R பின்னூட்டல் தடை என்போம். ரைட், இதிலே ஒரு புள்ளி இருக்கிறது, இந்த புள்ளி. அது சொல்றது மாயமான புவித்தொடுப்பு. எந்த இடம்? இந்த இடம், மாயமான புவித்தொடுப்பு. ரைட், இதிலே எங்களுக்கு தெரியும், ஒரு முடிவிடம், 2 முடிவிடம், 3, 4 முடிவிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முடிவிடத்துக்களாலும் கொடுக்கப்படுற மின்னோட்டம் சேர்ந்து என்ன நடக்க போது, எங்களுக்கு பயப்பாக வரும் பொழுது என்ன பின்னூட்டல் தடை கூடாகாது கட்டுப்படுத்தப்படுகிறது. ரைட், வினாக்கு வருவோம். இதிலே பாருங்கள், உங்களுக்கு 2 கருத்து இருக்கிறது. உயர் அழுத்தம் 1 எனவும் தாழழுத்தம் 0 எனவும் விடும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், பைனரி சிஸ்டம், துவித இலக்கங்கள் மட்டும்தான் இங்கே பயன்படுத்தப்படும். அப்போ துவித இலக்கம் என்றது 0 உண்டு. அப்போ 0 என்றது எப்பொழுது விழும்? தாழ் அழுத்தத்தின் போது. 1 என்றது எப்பொழுது விழும்? உயர் அழுத்தத்தின் போது. நாங்கள் கடந்த காலங்களில் சில விடயத்தை அவதானித்திருக்கின்றோம். எவ்வாறு அவதானித்திருக்கின்றோம்? 5 வோல்ட் 1 எனவும் 0 வோல்ட் 0 எனவும் விழுகின்றது. இது வழக்கம். இதிலே பாருங்கள், எங்களுடைய இந்த வினாவிலே D1 பெருமானம் உயர்வாக இருக்கும் போது உரிய ஆளி S1 மட்டும் மூடப்படுது, அல்லது மற்றவெல்லாம் திறந்திருக்கிற ஒரு கட்டமாக இருக்கின்றது. அவை வினாவை இப்பொழுது அணுகுவோம். D2 ஹை அந்த 5 வோல்ட் மட்டும் இருக்கு. அப்போ D2 5 வோல்ட் மட்டும் இருக்கு. அப்போ தடை, அதோடு சம்பந்தப்படுற தடை 10R. அதற்கூடான ஓட்டத்தை R சார்பாக காண்க. அப்போ விடை Rல வரலாம். அப்போ R மட்டும் பூட்டப்பட்டிருக்கிறது, D2 மட்டும் பூட்டப்படும். ஒரு
சுற்று மட்டும் இருக்கிறது. ரைட், எங்கே D2 இதான் பூட்டி இருக்கு. இங்கே பூட்டி இருக்கு ஆளி, இந்த ஆளி பூட்டி இருக்கு D2, மற்ற எல்லாம் திறந்திருக்கு. அங்கே பாருங்க 5 வோல்ட், 5 வோல்ட் இதில் கொடுக்கும். அப்போ பெய்ப்பு அழுத்தம் 5 வோல்ட், அதுவும் சய. அப்போ விட வரைக்க எங்களுக்கு மைனஸ் போட தேவையில்லை, நாங்கள் கொடுத்தது சய, அவை கிடைப்பது சகவாக இருக்குமே, இன்வெர்ட் பண்ண போகுது. ரைட், இந்த ஆளி மட்டும் பூடி இருக்கு. இதுக்குள்ளால போகிற கரண்ட் நாங்கள் கொடுப்போம் I2. அந்த பின்னூட்டல் தடைக்களால் வார அழுத்தம் I1 அல்ல IF. ஏன் அந்த பின்னூட்டல் ஃபீட்பேக். ரைட், கேர்ச்சோவின் விதிப்படி I1 அல்லது I2 சக IF சமன் 0. இதில் இந்த இடத்துல ஒரு சந்தி, கடத்தியாலான மின்வெளி வேலைப்பாடொன்றின் ஏதாவது ஒரு சந்தியில் உள்ள மின்னோட்டங்களின் அச்சிரகடத கூட்டுத்தொகை 0. ஆகவே இதுக்குள்ளால போன I2 அதால் வந்த IFும் ஒன்றை ஒன்று சமப்படுத்துகின்றது 0 என்றபடியால். ரைட், இந்த I2க்கு எழுத போகிற விடியம் என்ன? I2க்கு, இந்த I2க்கு 5, அடுத்த இது சைவர். ஏன் வேர்ச்சுவல் ஏர்த் என்று சொல்லுவார், மாயமான புவி தொடுப்பு. அப்போ சைவர் 5 கீழ் இந்த தடை, கீழே இருக்கிற தடை 10R, அதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஏக்கு 0 ஏன் போட்டது? ஏன்றது இந்த புள்ளி, வேர்ச்சுவல் ஏர்த் மாயமான புவி தொடுப்பு. ரைட், அடுத்ததுக்கு என்ன? விஓ. விஓ விஓ சய சைவர், விஓ சய சைவர். எங்களுக்கு அது கேட்கவில்லை, வழக்கமாக அப்படித்தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் இந்த விஓ சய சைவர் 8R என்று கீழால பிரிப்போம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு அந்த விடயம் கேட்கவில்லை, அது அடுத்த வினமாக வரப்போகிறது. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட கேட்டது இந்த கிளைக்கூடாக போகிற மின்னோட்டம் மட்டும் கேட்டிருக்கு. ஆகவே 0 கீழ் 10R, 1 கீழ் 2R, அதாவது S2 மூடி இருக்கும்போது அதற்கூடாக பாயும் மின்னோட்டம். ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு வோல்ட் அளவு தொகுதி 5 பேருந்து சைவர், ரெண்டாவது இடத்துக்கு சைவர். ஓகே, அடுத்தது 5, அடுத்தது 5. அப்போ 3 இடத்துல 4 முடிவிடத்திலே ஒரு முடிவிடத்தை தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் 5 5 5 கொடுக்கப்பட்டிருக்கு, உயர் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆளி திறக்கப்பட போகுது, ரெண்டாவது ஆளி திறக்கப்பட போகிறது. அவை என்ன கேட்கப்பட்டிருக்கன்னு கேட்டால் ஓட்டம், எல்லாமே ஓட்டம் தான், ஆர் சார்பாக கணிக்கு. இப்பொழுது அந்த விடயத்தை இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், மொத்த ஓட்டம் I, மொத்த ஓட்டம் I. இந்த மொத்த ஓட்டம் I காணிக்க என்னென்ன வரப்போகிறது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், I0, அடுத்த I1, அடுத்த I2, அடுத்த I3. ஆனால் அதில் I1 என்று ஒன்று போட்டிருக்கிறார்கள், அதுக்கு நாங்கள் அங்கே அழுத்தம் சைவர் தான் கொடுக்க போகிறோம். ரைட், எல்லாமே 0 கழிப்போம். 0 சய 5, அதன் கீழ் இதில் இருக்கிற தடை 5R. 0 சய சைவர் என்ற ரெண்டாவது கீழே எங்களுக்கு என்ன வரப்போகுது? 10R. அடுத்தது 0 சய 5, இந்த தடை 20R. 0 வேர்ச்சுவல் ஏர்த் மாயமான புவி தொடுப்பு. இது அதுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்படி ஒரு செய்தி இருக்கு என்பது நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும். அப்போ சைவர் சய 5, சய 5, இந்த தடை 40R. எல்லாத்தையும் சேர்த்து வர்ற மின்னோட்டம் தான் இந்த I. அப்போ பல கிளைகளால் வருது, ஒரு கிளைக்கு மட்டும்தான் 0 கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லா ஆளியையும் மூடட்டு, மூடினாலும் ஒரு கிளைகளால் மின்னோட்டம் தவிர மற்ற எல்லாம் வரும். எல்லாத்தையும் 6 கொடுக்கும் பொழுது கூட்டிக் கொண்டு போய் 11.8R வருது. 6 தான் விட கொடுக்கப்படுது. சரி, மாற்று முறை ஒன்று போட்டிருக்கு, சமவெளி தடை கூடாக செய்கின்ற ஒரு மாற்று முறை போடப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த அதனுடைய தொடர்ச்சி. ரைட், இப்பொழுது திருப்பி மீண்டும் எல்லாமே 5. ஒரு ஆளுக்கு போன முறை சைவர், இந்த முறை 5 5 5 5, 4 முடிவிடத்துக்கும் 5 கொடுக்கப்படுது. அவள் பைப்பு வோல்ட்டில் VOI கணிக்கு. அவள் இந்த முறை
இன்னொரு ஆளின் தடையும் வந்து சேரப்போகுது. அந்த ரெண்டாவதாக இருந்த S2க்குரிய பெருமானமாகிய அந்த தடைக்குரிய அழுத்த வேறுபாடும் பெறப்போகின்றது என்பதை கவனத்தில் கொள்க. ரைட், I0, I1, I2, I3. அப்போ ரெண்டாவதுக்கும் இந்த முறை 5 வரப்போகுது. அதாவது பாருங்கள், போன முறை இது 0 0ங்கள் 10 வந்தது, இது 5ங்கள் 5 வந்தது, 5ங்கள் 20 வந்தது, 5ங்கள் 40 வந்தது. இது போன முறை 0. இந்த முறை அதுவும் ஆளி பூட்டி 5 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளியை பூட்டினாலே 5 தான் வரும். ஆகவே பாருங்கள், என்ன பெருமானம் 5 5 என்று போடப்பட்டிருக்கு. உங்களுக்குரிய அதிலே சுருக்க என்ன பெருமானம் பயப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலே உள்ள அந்த பெருமானத்திலே 5 பொது எடுத்து போட்டு நீங்கள் பாருங்கள். ஒன்றுங்களார் அதில் சுருக்கைக்க வரைக்க அந்த 5 5 வெட்டுப்பட்டிருக்கிறது. அவை பெருமானம் கீழே வருகிறது. சமூகத்தடை உங்களுக்கு தெரியும், அந்த கீழே பெருமானத்தை கண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன், அந்த பின்னூட்டலால் வார தடை, அந்த பின்னூட்டல் தடைகளால் வார மின்னோட்டம் நீங்கள் கொடுத்த ஐயை சமப்படுத்தும். காரணம் கேச்சோவின் 1ஆம் விதி. அதில் 5 சுருக்கப்பட்டிருக்கு என்பதை கவனிக்குது. ரைட், 2ஐயும் சமப்படுத்தினால் எங்களுக்கு என்ன வருது? விஓ கீழ் அந்த பின்னூட்டல் தடை 8R. அதே போல இதிலும் உங்களுக்கு வருகின்ற பெருமானம் என்னவாக இருக்கிறது என்றது தெரியும். 2ஐயும் சமப்படுத்தும் பொழுது உங்களுடைய பெருமானம் வந்து 15 வோல்ட் என்று வருது. மாற்றுமுறை சமவெளித்தடையை கண்டு செய்திருக்கிறார். மாற்றுமுறை சமவெளித்தடையை கண்டு செய்திருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தை ஒருக்கா மீள ஞாபகப்படுத்துகிறேன். அந்த படத்திலே வைத்து இந்த தெளிவை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்த முயற்சிக்கிறேன். ரைட், இதுதான் விஓ, இதுதான் 8R. சரி, இதில் உள்ள பெருமானம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் கூட்டப்பட்டிருக்கு, எல்லாத்தாலும் பாரதான் ஆய். ஆகவே உங்களுக்கு தெரியும், இதில் உள்ள பெருமானம் ஐயும் இந்த ஐஎஃப்பும் சமன். இந்த ஐஎஃப்க்கு போடலாம் விஓசய 0 கீழ் 8R. இங்கே மீண்டும் விஓவின் கீழ் இந்த 0 அதில் வரப்போகிற 8R யாருக்கு ஐஎஃப்க்கு போட்டு சமப்படுத்தி இப்பொழுது எங்களுக்கு பயப்பு வோல்ட் அளவாக 15 வோல்ட் கேட்டு. அப்போ என்னதான் நடந்தாலும் நாங்கள் வலுவழங்கியினுடைய அழுத்தத்தை விட கூடிய அழுத்தம் எங்களுக்கு பயப்பாக கிடைக்காது. தெளிவாக பாருங்கள், இந்த படத்தை அங்கே கவனிச்சிங்கள். S2 ஆளி ஆரம்பத்தில் மூடி பேந்து அந்த இதை வச்சுக்கொண்டு இப்போ எல்லாருமே மூடியாச்சு. அப்போ இதுக்கான விடயம் என்னென்று சொல்லப்படுகிறது? 2 மின்னோட்டங்களையும் இறுதியாக சமப்படுத்தி இருக்கிறது. அதாவது ஐசாக ஐஎஃப் சமன் 0 என்ற அந்த விடயத்துக்கூடாக போகப்பட்டு இதுக்கு என்ன பெயர்? செயற்பாட்டு விரிலாக்கி. அப்போ முதலாவதுல புல விளைவித்திரான்ஸை பற்றி காய்ச்சி போட்டு அடிப்படை விடயங்களை காய்ச்சார். 2வது செயற்பாட்டு விரிலாக்கி கதைக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்பொழுது நாம் 3வது விடயத்தை நோக்கி நகருவோம். ரைட், இதில் லாஜிக் கேட்ஸ். அப்போ பாருங்கள், எல்லா பாடப்பிறப்பையும் அங்கே பரந்துபட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும் என்ன சார்ந்தது? லாஜிக் கேட்ஸ், அதாவது தர்க்க வாயில்கள் சம்பந்தப்பட்டது. இந்த தர்க்க வாயில்களிலே உங்களுக்கு தெரியும் சிற்றுண்டி வழங்கி என்ற ஒரு இது இருக்குது. அதாவது காசை போடும் பொழுது நீங்கள் பெறுகின்ற, அதாவது பொருட்களை பெறுகின்ற ஒரு விடயம். அந்த காசை கொடுக்கும்போது பெறுகின்ற விடயம் பற்றிய ஒரு விடயம். அப்போ அங்கே இருக்கிற பொருள் 2 பொருள் அந்த சிற்றுண்டி வழங்கி சாதனத்தினுள்ளே. அதுக்கு யாருமே நிற்க மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய செலுத்தும் பணத்துக்கு ஏற்பவும் நீங்கள் கேட்கின்ற பிஸ்கெட்டுக்கு ஏற்பவும் அது எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ சரியான பணத்தை செலுத்துவதற்கு குறியீடு ஆய். அப்போ நாங்கள் ஐன்றதுக்கு சரியான பணம், அப்போ கட்டாயம் பணம் போட வேணும். அதால் அந்த லாஜிக் அதை உண்மை அட்டவணையில் ஐயன்ற குலத்துக்குள்ளே 1 1 1 1 விடும்.
ஏன் சொல்லுங்க பாப்போம். பணம் எதுக்குமே செலுத்தத்தான் வேணும். இந்த சினிக் மெஷினுக்குள்ள பணம் செலுத்த வேணும். அப்போ ஐயண்ட அந்த விடயத்துக்குள்ள ஒன்று வரும். மேரி அல்லது சாக்லேட் க்ரீம், மேரி அல்லது சாக்லேட் க்ரீம் அங்கே இருக்கிறதுக்கு எம்எல்எஸ்சி. அடுத்தது மேரி தெரிந்தெடுக்கப்படிக்க மேரி இருக்க வேணும். சாக்லேட் க்ரீம் தான் தெரிந்தெடுக்க போறீங்கன்னா அங்கே சாக்லேட் க்ரீம் இருக்க வேணும். ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பெறப்படத்தக்க நிபந்தனைகளுக்கு தர்க்க கோவை ஒன்றை பெறுக. இதிலே இந்த தர்க்க கோவை என்று சொல்லப்படுகிற விடயத்துக்கு நாங்கள் உண்மை அட்டவணையை தயாரிக்க பிறகுதான் நீங்கள் அதை செய்யலாம். உண்மை அட்டவணை வச்சுத்தான் நாங்கள் அந்த லொஜிகேட்ஸுகளை உருவாக்க முடியும். இப்பொழுது நாங்கள் உண்மை அட்டவணையை பார்ப்போம். தற்சமயம் இதிலே மாறி போடப்பட்டிருக்கு. வழக்கமாக நிலைக்குத்தா தான் போடுறது. இதிலே மாறி போடப்பட்டிருப்பதை கவனிக்கு. ஐ என்பது பணம் செலுத்துகின்ற நடைமுறை, எல்லாத்துக்கும் உண்டு. என் பணம் கொடுக்கத்தானே வேணும். அடுத்ததை பாருங்கள், மேரி பிஸ்கெட் இருக்கிறது முதல் 4க்கு இல்லை, இப்போ இது கடைசி. இப்போ எங்களோட வழக்கமாக உங்களுக்கு தெரியும். அடுத்தது யார் இருக்கிறது, சாக்லேட் க்ரீம் முதல் 4க்கும், இப்போ இது கடைசிக்கு இல்லை. எக்ஸ் என்பது நாங்கள் யார் தெரிவு செய்ய போகிறோம். எக்ஸுக்கான விளக்கத்தை இங்கே வசனத்தை பாருங்கள். மேரி தெரிந்தெடுக்கப்பட்டால் இயந்திரத்துள் மேரி இருக்க வேண்டும். அதே மாதிரி வை என்றது யார், சாக்லேட் க்ரீம் உள்ளுக்க இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வெளியில் வரும். ரைட். அப்போ பணத்துக்கு எல்லாருக்கும் 1 போட்டிருக்கோம். மேரிக்கு 4 போடிக்க 4 1 போடிக்க அதுக்குள்ள சாக்லேட் க்ரீம் போட மாட்டோம். ஏதாவது ஒன்று தான் எடுக்க போகிறார். அப்போ சாக்லேட் க்ரீம் போடிக்க மேரிக்கு போட மாட்டோம். பாருங்க, அதில் 0 0 போட்டிருக்கு. பேருந்து 2க்கு 0 2க்கு 1, பேருந்து 2க்கு 0 2க்கு 1, பேருந்து மாறி 0 1 0 1. ரைட். இப்பொழுது நாங்கள் கிடைக்கப்பெறுவது என்னவாக இருக்க போகிறது என்று பாருங்க. அதாவது காசு போட்டுட்டோம், சாக்லேட் க்ரீம் இருந்தால் சாக்லேட் க்ரீம் கிடைக்கும். சாக்லேட் க்ரீம் இருந்தால் சாக்லேட் க்ரீம் கிடைக்கும். நாங்கள் காசு போட்டுட்டோம், மேரி இருந்தால் மேரி கிடைக்கும். அப்போ அதிலே பி என்ற அந்த குலத்தை பாருங்கள். நிலைக்குத்தா போட்டால்தான் எங்களுக்கு விளக்கம் சரியாக அமையும். இல்லை அவர்கள் இட பிரச்சனைக்காக கிளியாக போடப்பட்டிருப்பதை கவனத்தில் கொள்க. மற்றது அந்த கடைசியாக 1 1 வார இடத்தை மட்டும்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஐசிடியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த 1 1 வார இடத்துக்கு மட்டும் பாருங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்போ 4 இடத்துல 1 வந்திருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி உண்மை அட்டவணைன்ற பூலியன் அச்சர கணிதம் போடப்பட்டிருக்கிறது. அந்த பூலியன் அச்சர கணிதத்துக்குரிய என்ன கீறப்பட வேணும், தர்க்க வாயில் படலைகள் கீறப்பட வேணும். அந்த 1 1 வார இடத்துக்குரிய உண்மை அட்டவணைக்குரிய அந்த பாருங்கள் பூலியன் அச்சர கணிதம் போடப்பட்டிருக்கிறது. ரைட். இதுதான் இந்த கீழ்ப்படம் உங்களுக்கு சுவம். மாற்று முறை 2 தான். மற்றெல்லாம் சுருக்கியது. பூலியன் அச்சர கணிதங்களை பயன்படுத்தி சுருக்கி எளிய வடிவங்களாகத்தான் மற்ற 2 படமும் போடப்பட்டிருக்கிறது. இறுதியாக போடப்பட்ட படம் தான் உங்களுக்கு இலகுவாக அமையும். அதன்படி அந்த ஏற்கனவே உள்ள பூலியன் அச்சர கணிதத்தை பயன்படுத்தி போடும். இதிலே பாருங்கள், இதுக்குரிய நிகர்மாற்று 2 இடத்திலே வருகிறது. இந்த நிகர்மாற்றுக்குரிய அந்த பூலியன் அச்சர கணிதத்தை வேணுமென்றால் முன்னுக்கு பார்க்கலாம். பாருங்கள், யாருக்கு எம் பார் எக்ஸ் பார் இருக்கிறது. பாருங்கள், எம் பார் எக்ஸ் பார், அதாவது 0 வந்த இடங்களுக்கு பார் போட்டு உண்டாக்க மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 இடத்திலே பாருங்கள் எம் பார் எக்ஸ் பாருக்கு போட்டிருக்கு. 5 வரைக்கும் எம் பார் மற்றது எக்ஸ் பார் அங்கே இருக்கிறது ஒன்று. அடுத்ததுக்கு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல ஒரு பார் வரப்போகுது. அது யாரென்று பாருங்கள், எம் பார். இங்கே கீழே இருக்கிறது, அந்த கீழ் அமைப்பிலே இருப்பதை அவதானித்து பாருங்கள், எம் பார் வருது. இந்த 1 1 வார இடங்களுக்கு மட்டும்தான் போட்டது. அதை அங்கே குறிச்சிருக்கோம் பாருங்கள். எம் பார் எவ்வாறு, 2வது படம் 4 தானே, 4 1 தானே வந்தது. அங்கே எம்முக்கு நேர பார் வருது. இது உங்களுக்கு இலகுவான ஒரு முறை. பௌதிகவியலுக்கு சுருக்கிய பூலியன் அச்சரகத்தை பயன்படுத்தி சுருக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே நீங்கள் செய்யலாம். சுருக்கியும் கொடுக்கலாம். ரைட். அடுத்த இடத்தை நாங்கள் பார்ப்போம். ரைட். சி பார் வை பார். அடுத்ததுக்கு சி பார் மட்டும் போடப்பட்டிருக்கு. அதுக்குரிய உண்மை அட்டவணையை நாங்கள் இங்கே அவதானித்திருக்கின்றோம். உங்களுக்கு இலகுவான முறை மாற்று முறை தான் சிறந்தது. இல்லாத விடத்தும் பூலியன் அச்சரகங்களை பயன்படுத்தி சுருக்கி முதல் 2 படங்களையும் குறுகிய படங்களாக தர்க்க வாய்களை கொடுக்கலாம்.
இப்பொழுது அந்த 9வது வினாவிலே பி பகுதியும் முடிந்திருக்கின்றது. அது பரந்துபட்டு இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜேஃபெட்டில் இருந்து புல வலிமை டிரான்ஸ்ஃபரில் இருந்து செயற்பாட்டு விரிவாக்கிலிருந்து தர்க்க வாயில்களோட பரந்துபட்ட வினாவாக அமைகிறது. நாங்கள் இந்த 2019 வினா தொகுதியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.